கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாகவும் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இங்கே வெளிப்படுத்தலாமத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் எவைகள் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னார். ஒன்று தீட்டுள்ளது, 2 அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது. கட்டாயம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லையாம். அது மாத்திரமல்ல, யார் பிரவேசிப்பாங்கன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னால் நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே இன்னும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எழுதப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுங்க. இல்லாவிட்டால் சபைக்கு வந்து இரவு ஜெபத்துக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து காணிக்கை கொடுத்து தசம்பாகம் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லை. அதனால் அங்கே பரலோக ராஜ்யத்தில் நோ என்ட்ரி, பிரவேசிக்க முடியாது. ஆகவே இங்கே எச்சரிக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னால் ஒரு பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக இருக்கணும். எப்படி பள்ளியில் படிக்கும்போது அந்த வகுப்புகளை சேரும்போது அந்த வகுப்புரிய ரிஜிஸ்டரில் அவன் பெயர் பதிவானால் தான் அந்த வகுப்பில் உட்கார்ந்து பாடம் படிக்க முடியும். இல்லையாட்டால் அனுமதிக்க மாட்டாங்க. அதே பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு ஒரு ஒழுக்கம் முறை வேணும். ஆகவே ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குதா செக் பண்ணிங்க. எழுதப்படலைனாக்கா இன்றைக்கு எழுதப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. எழுதப்பட்ட சொன்னாக்கா பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன வாழ கிருபை கொடுப்பார். இல்லையா? அதுதாமே இந்த சிறு வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கூட எவைகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் எவைகள் பிரவேசிக்க சொல்லி வெளிப்படுத்தலாமா 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ப்பா. அவை எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறத பார்த்து அதை தக்க வைத்துக்கொள்ள உதவிச்சு. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.